கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல அந்த கடற்கரையோரங்கள்ல தாது மணல் கொள்ளை தொடர்பா சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இந்த வழக்குல போது ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அதிகாரிகள் ககன்தீப் சிங் பேடி, சத்யபிரதா சாஹூ அதேபோல அமிக்கஸ் குரியா நியமிச்ச உங்களோட அறிக்கையும் முழுமையா உயர்நீதிமன்றம் ஏற்றிருக்கு. இந்த அறிக்கையில என்னெல்லாம் தெரிவிச்சிருந்தீங்க சார்? நான் மொத்தமா 5 அறிக்கை குடுத்திருந்தேன் கோர்ட்டுக்கு. அதில முக்கியமான அறிக்கையில என்ன சொல்லியிருந்தேன்னா, கடந்த 16 ஆண்டு காலமாக அங்க வந்து பயங்கர அளவுல இல்லீகல் மைனிங் நடந்துட்டுருக்கு. பயங்கரமா பெரிய பெரிய அளவுல உங்களுக்கு பிரம்ம பிடிக்கக்கூடிய அளவுல பெரிய அளவுல அங்க வந்து இல்லீகல் மைனிங் நடந்துட்டுருக்கு. தாது மணல் சார்ந்தாக. இல்லீகல் மைனிங் மட்டும் இல்லாம இல்லீகலா டிரான்ஸ்போர்ட் பண்ணி அத தாது மணல்ல இருக்கக்கூடிய 6 வகையான இது சிலிமனைட், இலுமனைட், ருட்டைல், கார்னெட், லூகாக்சின், ஜிர்கான் இதை வந்து இல்லீகலாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்ற என்னுடைய ரிப்போர்ட்டை முழுசாக அரசாங்கம் ஏற்றுட்டாங்க. இப்போ கோர்ட்டு வந்து நான் கையாண்ட முறை வந்து சரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ இதில் எவ்வளவு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ராயல்ட்டி தொகை கட்ட சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அபராதம் கட்ட சொல்லியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த தொகையினுடைய அளவு எவ்வளோ இருக்கும்? இந்த ஒட்டுமொத்த அந்த கனிமங்களோட அளவு எவ்வளோ இருக்கும் சார்? என்னுடைய 3வது அறிக்கையில் வந்து திட்டவட்டமாக நான் சொல்லியிருந்தேன். 2001லேருந்து 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் வந்து பேன் இம்போஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அந்த பீரியடில் இருக்கக்கூடிய முறைகேடாக செய்திருக்கக்கூடிய மைனிங்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இல்லீகல் மைனிங்னு ஒரு சுருக்கமாக சொல்லலாம். அது சார்ந்த விஷயங்களில் ராயல்ட்டி. அதே மாதிரி 2014, 15, 16 வந்து இல்லீகலாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கஸ்டம்ஸ்லேருந்து எடுத்துக்கூடிய விவரங்களை வைத்துக்கொண்டு என்னுடைய ரிப்போர்ட் கொடுத்துருந்தேன். மொத்தமாக 5832 கோடி ரூபா ராயல்ட்டியும் காஸ்ட் ஆஃப் மினரல்ஸும் பே பண்ணணும்னு என்னோடய ரிப்போர்ட்டில் கொடுத்துருந்தேன். பல மைனிங் கம்பெனிஸ் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ப்ரீ பேன், போஸ்ட் பேனு மொத்தத்தில் 5832 கோடி ரூபா திருப்பி பெறப்படணும் கவர்மெண்ட் இது மைனிங் கம்பெனிஸ்லேருந்து. அந்த ரிப்போர்ட் வந்து முதல்ல அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு இது ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து இப்போது சமீபத்தில் வந்து அதை ரிகவர் பண்ணுறதுக்கு வேண்டிய டிமாண்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு வெளிவந்த செய்தி இருக்குது. இதை வந்து நான் யூஸ் பண்ண விதத்தை இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றம் கையாண்ட முறை வந்து சரியான முறை. இந்த முறைக்கு சரியானது மட்டும் இல்லை, சட்ட ரீதியாக பார்க்கும்போது இது வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு வகை அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. 2016 முதல் இந்த வழக்கினுடைய விசாரணை நடந்துட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த வழக்கில் நீதிபதிகள் இன்றைக்கு அடுக்கடுக்கான உத்தரவுகளை டைரக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த டைரக்ஷன்ஸ் எப்படி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். இது வந்து 10 வருஷமாக இருக்குது. இது நான் இந்த கேஸில் 2016 ஜனவரி 28ஆம் தேதி தான் என்னை வந்து அமிக்கஸ் கியூரியன்னு இதில் போட்டாங்க. அந்த பீரியட்லேருந்து இந்த கேஸில் வந்திருக்கக்கூடிய லெவலில் பல வகையான முறைகேடுகள் நடந்திருக்கு. இந்த தாதுமணல் சம்பவத்தை சொல்லியிருந்தேன். அதில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து முழுமையாக ஏற்றிருக்காங்க. அதில் ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதனுடைய லெவலை பார்த்திங்கன்னா பயங்கர மோசமான பெரிய அளவில் நடந்திருக்கு. இது பல கோணங்களில் பார்க்கலாம். இல்லீகல் மைனிங் எப்படி நடந்திருக்கிறது ஒன்று. ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை வழியாக உயர்நீதிமன்றம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி செட்டப் பண்ணி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய சார்பில் வந்து அது இன்ஸ்பெக்ட் பண்ணணுன்னு 2017 கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவு அடிப்படையில் 2018ஆம் ஆண்டில் வந்து சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸ் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் அடிப்படையிலையும் 2018 அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு எல்லா கோடவுனும் சீல் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்தந்த கோடவுனில் இருக்கக்கூடிய எண்ணெய் மூட்டைகள்லேருந்து அங்கே ஸ்டாக்ஸ்லேருந்து எல்லாமே டாக்குமெண்ட் ஆகிருக்கு. 2021, 22 வந்து திருப்பி அதை பரிசீலனை பண்ணும்போது அதில் வந்து 16 லட்சம் டன் வந்து காணாமல் போயிடுச்சு. அது எப்படி காணாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு அடுத்தது 2013 ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து பேன் இருக்குது. மைனிங்க்கும் பேன் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பேன் இருக்குது. குறிப்பாக 2018 நடக்கக்கூடாதுன்ற ஒரு நிலைமை இருந்தாலும் 6 லட்சம் டன்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அங்கே ஸ்டாக்கு கண்டுபிடிச்சாங்க 2021, 22 இருக்கக்கூடிய கமிட்டி. அப்போது 2 கேள்வி வருது. இருந்திருக்கக்கூடிய ஸ்டாக்கு எப்படி போயிடுச்சு, அதை பற்றி புலன் விசாரணை செய்யணும். அதே மாதிரி புது ஸ்டாக் வந்திருக்கு. அந்த புது ஸ்டாக் எங்கேருந்து வந்திருக்கு? பேன் இருக்கிற நேரத்தில் அந்த புது ஸ்டாக்கில் வந்து ரா சாண்ட் மாத்திரம் இல்லை, ப்ராசஸ்டு, செமி ப்ராசஸ்டு தாதுமணல் ஸ்டாக்ஸ் இருந்திருக்காங்க. அது எப்படி வந்திருக்கு, எங்கேருந்து வந்திருக்குன்னு அதை பற்றி புலன் விசாரணை பண்ணணும்னு என்னுடைய அறிக்கையில் சொல்லியிருந்தேன். அதை உயர்நீதிமன்றம் இன்றைக்கி ஏற்றுக்கிட்டு அதை சார்ந்து சிபிஐக்கு புலன் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கூடவே என்ன சொல்லியிருந்தாங்க, இது என்னோட ரிப்போர்ட்லேயும் நான் சொல்லியிருந்தேன், இவ்வளோ பெரிய மோசடி நடக்கும்போது நிறைய பணம் விவகாரம் இருக்கும். அது ஆயிரக்கணக்கான கோடிகள் மதிப்புள்ள விஷயங்கள் இது. அப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை கொண்டு வரணும், கஸ்டம்ஸை கொண்டு வரணும், அதே மாதிரி எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். இதை சார்ந்த இந்த துறையை சார்ந்த எந்தெந்த துறை இருக்கோ, எந்தெந்த துறை மேல் விசாரணை பண்ணணுமோ அந்த துறைகள் எல்லாம் இந்த இதோட சேர்க்கணும்னு நான் கொடுத்துக்கூடிய அந்த ஒரு கன்க்ளூஷனை இன்றைக்கி உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு ஒரு சிபிஐ உயர் அதிகாரி மூலமாக டைரக்டர் ஆஃப் சிபிஐ இது மானிட்டர் பண்ணணுன்னு இன்றைக்கி உத்தரவு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு அது குறித்தெல்லாம் விசாரிக்க சொல்லியிருக்காங்களா சார்? கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பிரம்மாண்ட அளவில் ஒரு மோசடி நடந்திருக்குதா, இட்ஸ் அ ஜெயண்ட் ஸ்கேம். இந்த மோசடி இவ்வளோ மோசமான இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேம் நடக்கிறதுக்கு சாதாரண கிராமப்புறத்துலையோ இருக்கக்கூடிய ஒரு தாசில்தாரோ இல்லை ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோ, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பியூனோ, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ மைனிங் டிபார்ட்மெண்ட், இவங்களாலலாம் பண்ண முடியாது. அவங்களுடைய பங்களிப்பும் இருக்குது, ஆனால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் செய்ய முடியாது. இதில் 2 உயர்நீதிமன்றம் இன்றைக்கி அவங்க படிக்கும்போது சொன்னாங்க. அது முழுமையான ஜட்ஜ்மெண்ட் வந்தப்போ தான் அது ஃபுல்லாக தெரியும். ஆனால் அவங்க என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அளவுக்கு மோசடி நடக்கிறதுக்கு அரசியல்வாதிகளும் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிம்பாங்க, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்தந்த நேரங்களில் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மந்திரிகளும் கூடவே அந்தந்த நேரத்தில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், மற்றவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த மோசடி நடத்த வாய்ப்பு இல்லை. ஆகையால் சிபிஐ இந்த விஷயத்துக்கு அடித்தட்டுக்கு போகணும், கோ டு த ரூட்ஸ் ஆஃப் த என்டையர் ப்ராப்ளம்னு ரொம்ப திட்டவட்டமாக இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார்.